ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கேப் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் போஸ்ட் பண்ணுறக்கும் இப்போ தான் எடிட் பண்ணுறக்கும் டைம் கிடச்சிது. புது அடுப்பு வாங்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கேசரி தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி செய்கிறோம். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவிலேருந்து அண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் நாங்கள் அண்ணா வீட்டில் எல்லோரும் இருந்தங்காட்டிக்கு சரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. கேசரினாவே சடனாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். கெஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா டக்குன்னு ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதே ப்ரொசீஜர் தான். பட் வந்து நம்ம ஃபுட் கலர்ஸ் சேர்த்தாமல் கேரட் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இதனால் டிலே ஆகும்னால நினைக்க வேணாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கிக்கலாம். எங்ககிட்ட நெய் இல்லை, ஸோ வெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கோம். வெண்ணெயவே வந்து உருக்கி நெய்யை சேர்த்துக்கலாம். நான் நெய் ரெடி பண்ண அதே பேன்லேயே நான் வந்து கேசரியும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் உருக்கி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா அளவாக கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் வந்து நல்லாவே உருகி நெய் பதத்துக்கு வந்து நெய் சூடானதுமே நான் இதில் வந்து 10-15 முந்திரி 10-15 திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து நார்மல் திராட்சை இல்லை, ஸோ கருப்பு திராட்சை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுமே போட்டு கருப்பு திராட்சை நல்லா வந்து புஃப் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து விட்டுறலாம். நல்லா அது நல்லா புஃப்னு வந்தக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை வறுத்து எடுக்கிறக்குள்ளேயுமே அப்பா வந்து நார்மல் திராட்சை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் வந்து நெய்லேயே போட்டு புஃபன் வந்ததுமே அதையும் எடுத்து அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்த பிறகு நம்ம அதே நெய்யில் வந்து கேரட் வந்து 2-3 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். இன்னொரு அடுப்பில் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வைக்கலான்னு விட்டுருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு சைடில் இந்த வேலை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு நெய் பத்தலை, ஸோ நான் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லாவே வெந்து வறுத்து வந்துருச்சு. கேரட்டில் வந்து எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியிலையே அந்த நெய்லேயே வறுபட்டு வந்துடும். இப்போ கேரட் வந்து நல்லா வறுபட்டு வந்ததுமே நம்ம இதில் வந்து 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி அதையும் நெய்லேயே வறுத்து எடுத்துக்கணும். தண்ணி வந்து கொதிச்சு வர ஸ்டேஜ்லேயே நான் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 1 கப் சர்க்கரையில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அது கூட 4-5 ஏலக்காய் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நான் வந்து அந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேன். இப்போது கேரட்டும் ரவையும் நல்லாவே வறுபட்டுருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணவே கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து கெட்டியாகிக்கும். மோஸ்ட்லி வெள்ளை ரவை வந்து கெட்டியாகிறது பதத்துக்கு தான் போகும். நம்ம கிளறி விட்டால் மட்டும்தான் பிரிஞ்சு வரும். நீங்கள் சர்க்கரை வந்து உங்களுக்கு கூடுதலாக வேணும்னாலும் கூட நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மீடியம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா ரவையும் அந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பிளாக் திராட்சை, ஒயிட் திராட்சை எல்லாம் போட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அம்மா பஜ்ஜியும் சுட்டிருந்தாங்க. சூப்பராக போச்சு. ஈவினிங் டாட்டா.